ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து சொந்தமாக ஒரு பேன் கார்டு வச்சுருப்பீங்க. அந்த பேன் கார்டில் 10 இலக்க நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கான அர்த்தங்கள் எல்லா எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்எஸ்டிஎல்ல ஒரு நமக்காக வந்து ஒரு 10 இலக்க நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன நம்பர் அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாமல் கூட இருக்கும். அதுக்கு என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன். அதிக வருமானம் பெறுவர்கள், அதாவது வருடத்துக்கு ஒரு 2.5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க வந்து ஐஆர்டிஆர் தாக்கல் செய்யறதுக்காக வந்துட்டு வருமான வைப்பு செய்யாமல் இருக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பேன் கார்டுன்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இந்த பேன் கார்டில் வந்துட்டு 10 இலக்க நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஒருவர் ஒருவருக்கு, அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து ஒரே ஒரு பேன் கார்டை மட்டும்தான் வச்சுருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டு வச்சுருந்தா அது வந்து சட்டவிரோதமாக வந்துட்டு அந்த பேன் கார்டெலாம் திருப்பி வந்து ஒப்படைச்சாகும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் போட்டாங்க. அதேமாரி பேன் கார்டில் வந்து 10 இலக்க நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த 10 எண்ணோட அர்த்தம் என்னன்னா, பேன் கார்டோட முதல் 5 எழுத்துக்கள் வந்து சாதாரண எழுத்தாகவே இருக்கும். அடுத்த 4 எழுத்துக்கள் வந்து எண்களாகவும் இருக்கும். இறுதியாக ஒரு எழுத்து மட்டும் திரும்பி வரும். அதனால் வந்து 10 எழுத்து எண்களும் வந்து தகவல்கள் வந்து மறைக்கப்பட்டுள்ளது என்பதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வருமான வரித்துறையில் வந்துட்டு எப்படின்னா, பேன் கார்டில் முதல் 3 எழுத்துக்கள் வந்து அகரவரிசையில் இருக்கும். அதாவது வந்து ஏலேருந்து இசட் வரையும் வந்து இருக்கிற அந்த ட்ரிபிள் ஏ அந்த மாதிரி நம்பர் எல்லாமே இருக்கும். அந்த இதுக்குள்ளே தான் வரும். ஏலேருந்து இசட்குள்ளே இருக்கிற லெட்டர்ஸ் மட்டும் தான் 3 எழுத்து வரும். 4வதாக வர வருமான எழுத்து வந்து பார்வையில் நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்கும். அதாவது நம்ம என்ன பர்சனாக வந்து அந்த பேன் கார்டை வாங்கியிருக்கோம். உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு நபர் என்றால் உங்களோட பேன் கார்டோட 4வது எழுத்து வந்து பி இருக்கும். அதாவது பினா பர்சன் இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா முதல் 3 எழுத்துக்களில் வந்துட்டு பி தனிநபர், எஃப் அப்படின்னு தான் நிறுவனம், அதாவது ஃபேக்ட்ரி அந்த நிறுவனம், சி நிறுவனம், ஏ வந்து நபர்களோட சங்கம், அதாவது இப்போ ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஏ இருந்துச்சுன்னா, டீனா ட்ரஸ்ட்டு, ஹச்னா அன்டிவைட் ஃபேமிலி, அதாவது அந்த ஃபேமிலி மாதிரி ஃபேமிலிக்கு வந்து மாதிரி கூட்டு ஜேனா வந்து ஜட்ஜ், அதாவது நீதித்துறை நம்பரு, ஜீனா அரசாங்கம் கவர்மெண்ட், இந்த மாதிரி வந்துட்டு அந்த 3 எழுத்துக்கு அப்புறம் வர எழுத்து 3வது எழுத்து வந்து இப்படி இருக்கும். அதுக்கடுத்து பேன் கார்டோட 5வது எழுத்து எப்படி இருக்குன்னா, 5வது எழுத்து குடும்ப பேரோட முதல் எழுத்து, அதாவது உங்களுடைய பேரோட எழுத்தாக தான் இருக்கும். உங்களுடைய ஃபஸ்ட் லெட்டராகலாம் மாறி இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வரப்போகிற கடைசி எண் எல்லாமே நம்பர்ஸில் வந்துட்டு 0001லேருந்து 9999 வரை இருக்கும். இந்த பேன் கார்டோட அந்த எண்கள் எல்லாமே வந்து வருமானத்துடைய சீரீஸாக மட்டும்தான் இருக்கும் ஒழிய அது கடைசி எண் தான் எழுத்தாக கிடைக்கும். கடைசி எண் வந்து எழுத்தாக என்னாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய பேன் கார்டு நம்பரையும் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னா அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.